திருக்கார்த்திகை தீபத்தன்று நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் மற்றும் விரத வழிபாடு ஒன்று, இல்லத்தை சுத்தம் செய்து அலங்கரித்தல். திருக்கார்த்திகைக்கு முதல் நாளே வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்து எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் வர வழிவகுக்க வேண்டும். கோலமிடுதல். வீட்டின் வாசலில் மாவு கோலம் போட்டு அதன் மீது விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். 2. தீபம் ஏற்றும் முறை. விளக்கு தயார் செய்தல். அகல் விளக்குகளை துடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தயார் செய்து கொள்ள வேண்டும். தீபம் ஏற்றும் நேரம். திருவண்ணாமலையில் சரியாக மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு நாமும் நம் வீடுகளில் விளக்குகளை ஏற்ற வேண்டும். விளக்குகளின் எண்ணிக்கை முடிந்தால் 27 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும். இந்த 27 விளக்குகள் 27 நட்சத்திரங்களை குறிக்கின்றன. 27 விளக்குகள் ஏற்ற முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 5, 9, 11, 21, 27 தீபங்களை ஏற்றலாம். ஏற்ற வேண்டிய இடங்கள்: வீட்டு முற்றம், சமையலறை, பூஜை அறை, படிவாசல், திண்ணை, மாடக்குழி மற்றும் இருள் சூழ்ந்த அனைத்து இடங்களிலும் விளக்குகள் ஏற்ற வேண்டும். திசை: பொதுவாக விளக்கு ஏற்றும் போது தெற்கு திசை நோக்கி ஏற்றாமல் இருப்பது சிறந்தது. கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது நல்லது. 3 விரதம் மற்றும் வழிபாடு. விரதம்: கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் நீராடி உபவாசம் இருந்து பகலில் பழங்கள் தண்ணீர் குடிக்கலாம். மாலையில் தீபம் ஏற்றிய பிறகு உணவருந்தலாம். சிவ வழிபாடு: அன்று முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். பாராயணம்: தீபம் ஏற்றிய பிறகு சிவபெருமானின் பெருமைகளை கூறும் திருவாசகம், சிவபுராணம் அல்லது நமசிவாய திருப்பதிகம் போன்றவற்றை படிக்கலாம். மந்திரம்: ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தையோ அல்லது தீபம் சர்வ தமோபகம் என்ற தீபலட்சுமி துதியையோ சொல்வது விசேஷம். 4. நைவேத்தியம் பிரசாதம். திருக்கார்த்திகை திருநாளின் முக்கிய பிரசாதம் நெல் பொரி உருண்டை மற்றும் அவல் பொரி உருண்டை ஆகும். நெல் பொரியை நைவேத்தியமாக படைத்தால் சிவன் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிற பிரசாதங்கள் அப்பம், அதிரசம், சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகளையும் படைக்கலாம். ஒளிவடிவான இறைவனை மனதில் நினைத்து இருளை போக்கி வாழ்வில் ஒளியை வரவழைக்குமாறு மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். திருக்கார்த்திகையில் எத்தனை தீபங்கள் வேண்டும்? முற்றத்தில் 4, சமையலறையில் 1, நடையில் 2, பின்கட்டில் 4, மாடக்குழியில் 2, நிலைப்படிக்கு 2, சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே யம தீபம் 1, திருக்கோலமிட்ட இடத்தில் 5, திண்ணையில் 4 என 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். 27 என்பது மொத்தம் உள்ள 27 நட்சத்திரங்களை குறிக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.